Nuclear bomb. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் பார்த்து பயப்படுற ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற சில நாடுகள் மட்டும் இந்த நியூக்ளியர் பாம்பை வச்சு தான் சேஃபாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இருக்கிற பயம் என்னென்னா, சப்போஸ் நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கிற கண்ட்ரி நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது தான். இந்த நியூக்ளியர் பாம்பை எப்படி கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க, இந்த நியூக்ளியர் பாம்போட பவர் பற்றியும் அண்ட் இந்த நியூக்ளியர் பாம்போட ஹிஸ்ட்ரியை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சீரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். உலகமே பயப்படுற அளவுக்கு இந்த நியூக்ளியர் பாம்போட பவர் அவ்வளோ பெருசாக. 1938 ஜெர்மனியில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸோட ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ரெண்டாக பிரியறதும் அதே மாதிரி கண்டினியூஸாக இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன். இதை எப்படி கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு இந்த நியூஸ் வந்து போகுது. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரோசோவெல்ட், அதாவது அந்த டைமில் இருந்த பிரசிடென்ட்டுக்கு, யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து ஒரு சிட்டியை அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி ரோசோவெல்ட், அதாவது அந்த டைமில் இருந்த யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறார். பிரசிடென்ட்க்கு இந்த நியூஸ் போனதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்டை ஆத்தரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்பவே சின்ன லெவலில் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூக்ளியர் ஃபிஷன் பற்றியும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பற்றியும் இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபண்டு ஒதுக்கி இந்த ப்ராஜெக்டை வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் வேர்ல்டு வார் 2 வந்து ஆரம்பிக்குது. 1941 யூஎஸில் இருக்கிற பியர் ஹார்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்பரை வந்து ஜாப்பனீஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இது வந்து யூஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடி அண்ட் யூஎஸில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த வேர்ல்டு வார் 2ல வந்து யூஎஸ் வந்து ரொம்பவே கம்மியாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹார்பர் அட்டாக் ஆனதுக்கப்புறமா ரூசோவெல்ட் இந்த மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை ரொம்பவே சீரியஸாக எடுத்து பூஸ்டப் பண்ணி ஃபண்டிங் நிறைய போட்டு இதை ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா $2.2 பில்லியன் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1,30,000 பேர் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலிமா யூஎஸ் மிலிட்டரி லீடர்ஷிப்பு கீழே உலகத்தில் இருக்கிற நிறைய சயின்டிஸ்ட், கிரேட் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சயின்டிஸ்ட் கூட்டத்துக்கு நடுவில் தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லப்படுறவரும் ஒர்க் பண்ணுறாரு. நியூ மெக்சிகோவில் இருக்கிற லாஸ் அலமோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேபரேட்டரியில் ஓப்பன்ஹைமரை டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓப்பன்ஹைமர் தான் அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். என்னதான் இவர் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இவருக்கு வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான பெருசாக ஈடுபாடே இல்லை. ஏன்னா இந்த ஒரு பாம்பை கண்டுபிடிச்சிட்டோன்னா எத்தனை உயிர்கள் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்ஹைமருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த ப்ராஜெக்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஃபைனலாக 1945 லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன்னு சொல்லிட்டு 2 நியூக்ளியர் பாம்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும், இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை டெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாக்டாக ஜூலை 16, 1945 நியூ மெக்சிகோவில் இருக்கிற ஒரு ரிமோட்டான ஏரியா, யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்டிங்க்கு பேர் தான் ட்ரினிட்டி டெஸ்ட். பாம்பை ட்ராப் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஈகராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓப்பன்ஹைமர் கொஞ்சம் பதட்டத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதோட எஃபெக்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த உலகமே அழியறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். நேரம் ஆகிட்டே இருக்கு. அண்ட் பாம்பை ட்ராப் பண்ணுறதுக்காக டைமும் வருது. பாம்பை ட்ராப் பண்ணுறாங்க. பாம்பை டிட்டோனேட் பண்ணுறாங்க. டிட்டோனேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, கிட்டத்தட்ட 25 கிலோடன் ஆஃப் டிஎன்டியோட எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு பிளாஸ்ட் வந்து அங்கே மெக்சிகோவில் நடக்குது. மஷ்ரூம் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட் வந்து மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி மஷ்ரூம் கிளவுட் வந்து உருவாகுது. கிட்டத்தட்ட 40,000 அடிக்கு அந்த மஷ்ரூம் கிளவுட் வந்து பெரிய உருவமாக நிற்கிது. இதை பார்த்த உடனே பல சயின்டிஸ்ட் வந்து சந்தோஷப்படுறாங்க. அண்ட் ஓப்பன்ஹைமர் மாதிரியான சில சயின்டிஸ்ட் மட்டும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கான பவர்ஃபுல்லான பாம்பை ஒரு நாடு மேலே போட்டோன்னா எந்த அளவுக்கான எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான தெரிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டில் பாயை வந்து ஜப்பானில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
யூஎஸோட மிலிட்ரி அண்ட் யூஎஸோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஜப்பானில் இருக்கிற ஹீரோஷிமா அண்ட் நாகாசாக்கி அப்படின்ற 2 பிளேஸை சூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக ட்ரினிட்டி டெஸ்ட் நடந்து 21 நாள் கழிச்சு, அதாவது August 6, 1945 ஹீரோஷிமாவில் லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்டாமிக் பாம் வந்து ட்ராப் பண்ணப்படுது. ஜப்பானில் இருக்கிற சிட்டிசன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு நார்மல் டே அண்ட் அவங்க வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. ஒரு வெளிச்சம் தெரியுது, ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் வந்து கருகிடுறாங்க, அதாவது வேப்பரைஸ் ஆகிடுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிளாஸ்டோட எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் பரவ ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 7000 டிகிரி ஃபேரன்ஹீட் வந்து இந்த ஒரு அட்டாமிக் பாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இவ்வளோ அதிகமான ஹீட் ஜென்ரேட் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாருமே வேப்பரைஸ் ஆகிடுவாங்க. அண்ட் எல்லா பில்டிங்காக இருக்கட்டும், காரில் இருக்கிற பெயிண்டாக இருக்கட்டும், எல்லாமே வேப்பரைஸ் ஆகிருக்கும். இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பாம் பிளாஸ்ட் ஆனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அண்ட் நீங்கள் செத்தது கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான ஹீட்டும், அந்த அளவுக்கான ஷாக் வேவும் அண்ட் அந்த அளவுக்கான பவரும் தான் அட்டாமிக் பாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து லார்ஜ் போர்ஷன் ஆஃப் சிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அண்ட் எல்லாருமே எரிஞ்சு சாம்பலாக போகிறாங்க. இதோட ஷாக் வேவ் வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் ட்ராவல் பண்ணுது. அண்ட் போகிற வழியில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸையும் இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போகுது. ஜப்பானுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. அண்ட் உலக நாடு எல்லாமே ஜப்பான் இனிமேல் எந்திரிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஜப்பான் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா சரண்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. பட் யூஎஸ் இதோட நிப்பாட்டில். இந்த லிட்டில் பாய் அப்படின்ற ஒரு பாம்பை ட்ராப் பண்ணதுக்கப்புறமா எக்ஸாக்டாக 3 நாள் கழிச்சு August 9, 1945 இன்னொரு பாம்பை ட்ராப் பண்ணுறாங்க. இந்த வாட்டி நாகாசாக்கியில் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த பாம்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன். இந்த பாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஜப்பானில் 1 லட்சத்துக்கும் மேலே மரணம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 1,50,000க்கும் மேலே நபர்கள் வந்து செத்துருக்கலாம் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது நடந்ததுக்கப்புறமா ஆப்வியஸாக ஜப்பான் வந்து சரண்டர் ஆகிறாங்க. அண்ட் World War II முடியுது. யூஎஸ் வந்து இந்த அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சி இதை முதல்ல டெஸ்ட் பண்ணி இதை வந்து ஒரு நாட்டு மேலே போட்டதுக்கப்புறமா உலக நாடெல்லாம் யூஎஸை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அட்டாமிக் பாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெப்பனை வச்சிருக்காண்டா யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக மாறுது. யூஎஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து அட்டாமிக் பாம்பை நம்மளும் கண்டுபிடிக்கணும், இல்லைனா யூஎஸ் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் யூஎஸ் வந்து இன்னொரு அட்டாமிக் பாம் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க, கேசல் பிராவோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாம் டிட்டோனேட் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 15 மெகாடன் அளவுக்கான பவரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இது ஹீரோஷிமா நாகாசாக்கியில் போட்ட பவரை விட 1000 டைம்ஸ் ஜாஸ்தி. இதை பார்த்துட்டு உலக நாடுகள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யூஎஸ் கிட்ட மட்டும் இந்த நியூக்ளியர் பவர் அப்படின்ற ஒரு வெப்பன் இருந்துச்சுன்னா எல்லாருமே அடிமையாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா, இந்தியா, இஸ்ரேல் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் பாம்பை கண்டினியூஸாக கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணி உலக நாடுகளுக்கு ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த உலகத்திலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய நியூக்ளியர் டெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத், அதாவது ரஷ்யா நடத்தின சார் பாம்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெஸ்டிங் தான். இது வந்து 1961 நடத்தப்படுது. இந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைட்ரோஜன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் பாம்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வெடிக்கும் போது 50 மெகாடன் அளவுக்கு டிஎன்டி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹீரோஷிமா கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மடங்கு ஹீரோஷிமாவில் நடந்த எஃபெக்டை விட இது அதிகம். 3000 மடங்குன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கரண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கண்ட்ரிஸ் கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்குது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், ரஷ்யா, UK, ஃப்ரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல். இந்த 9 கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கிற டோட்டல் நியூக்ளியர் பாம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12300 நியூக்ளியர் பாம்ஸ் வந்து இந்த 9 கண்ட்ரிஸ் கிட்ட சேர்ந்து இருக்கு. இதில் ரஷ்யாவும் யூஎஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 88% அளவுக்கு நியூக்ளியர் பாம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 9600 நியூக்ளியர் பாம்ஸ் வந்து ரெடி டு யூஸ், அதாவது மிசைல்ஸாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த நியூக்ளியர் பாம்பை ட்ராப் பண்ணுறதுக்கு. அதாவது மற்ற நாடுகள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மற்ற நாடுகள் நியூக்ளியர் போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த
எந்த நாடும் நியூக்ளியர் பாம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது வந்து பொலிட்டிக்கல் வைஸாக ரொம்பவே அடிப்பட ஆரம்பிக்குது. சில பேர் வந்து இந்த நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சதுனால மட்டும்தான் 1945லேருந்து மற்ற பெரிய வார் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சில பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பிகாஸ் 1945க்கு அப்புறமா இந்த நியூக்ளியர் பாம் வந்து ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே போட்டதுக்கு அப்புறமா பெரிய வார் எதுவுமே நடக்கலை. அதாவது வேர்ல்டு வார் அளவுக்கான பெரிய வார் எதுவுமே நடக்கலை. அண்ட் எல்லா நாடுகளும் மற்ற நாடுகள் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் பாம்பை பற்றி பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அதனாலேயே நிறைய வார்கள் வந்து நிறைய போர்கள் வந்து தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிஷியன்ஸோட டிபேட்டாக இருக்குது. அண்ட் மற்ற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இது வந்து வாரை வந்து எதுவுமே அவ்வளோ பெருசாக நடக்க விடலைனாலும் சப்போஸ் நியூக்ளியர் வார் அப்படின்றது ஒன்று நடந்துச்சுன்னா இந்த உலகமே அழியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி சாதாரணமான வார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் சாவாங்க அண்ட் பல பேர் வந்து உயிர் வாழ்வாங்க. அண்ட் பல பேர் சாவாங்க, சில பேர் உயிர் வாழ்வாங்க. எனிவேஸ் அவங்க வந்து எப்படியோ ஒன்று ஹியூமன்ஸ் வந்து உயிர் வாழ்றதுக்கான சான்ஸ் இருந்தது. இந்த சான்ஸை வந்து இந்த நியூக்ளியர் பாம் வந்து பறிச்சிடுச்சு. இந்த நியூக்ளியர் பாம் அப்படின்ற ஒரு வார் வந்துச்சுன்னா உலகமே அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உலகமே மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடும் அப்படின்னு நிறைய நாடுகள் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் சேர்ந்து 1968ல் நான் ப்ரோலைஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரீட்டி அமைச்சதுக்கு அப்புறமா நியூக்ளியர் பாம் வச்ச கண்ட்ரீஸ் எல்லாம் நியூக்ளியர் பாமோட எண்ணிக்கையை வந்து குறைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசிக்குள்ளே வராங்க. அண்ட் நியூக்ளியர் பாம் இல்லாத கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாமை கண்டுபிடிக்கக்கூடாது, அதே நேரம் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து நியூக்ளியர் பாமை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசிக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் தான் 2017ல் ரீசெண்டாக ட்ரீட்டி ஆன் தி ப்ராஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது TPNW அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரீட்டியை புதுசாக கொண்டு வராங்க. இந்த பாலிசி படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூக்ளியர் பாமை யூஸ் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது, டெவலப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. சில நாடுகள் வந்து இந்த பாலிசிக்குள்ளே வராங்க, சில நாடுகள் இந்த பாலிசிக்குள்ளே வரல. பட் எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு எந்த கண்ட்ரியும் வந்து நியூக்ளியர் பாமை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அண்ட் நோ டவுட் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே நடந்த ஒரு பஹல்காம் அட்டாக் அண்ட் நம்ம அவங்கள அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஹீட்டான சுச்சுவேஷனில் வந்து பாகிஸ்தான் அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது இன்னுமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. பிகாஸ் நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது ஒரு ஜோக் கிடையாது, சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போகிற மாதிரியான ஒரு ஜோக் கிடையாது. கிட்டத்தட்ட ட்ராப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும், வேர்ல்டு வார் 3 தான். அதுக்கப்புறம் நியூக்ளியர் பாம் மழையாக பேயும். அண்ட் அதுக்கப்புறம் உலகம் வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா மாறிடும். அதுதான் அதோட மிகப்பெரிய ப்ராப்ளமே. அண்ட் பல வருஷங்கள் வந்து அந்த நியூக்ளியர் பாமோட எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷம் வந்து அந்த எஃபெக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பல பேர் கேன்சர் வந்துச்சு, பல பேர் வந்து பிறக்கும்போதே ஊனமாக பிறந்தாங்க. இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நியூக்ளியரோட பவர்னால நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் நியூக்ளியர் பாம் பற்றியான ஒரு ஸ்மால் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் நியூக்ளியர் பாம் பற்றியான உங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள். அண்ட் நியூக்ளியர் பாமோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு வீடியோவோ போடுறேன். மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் போடுறேன், ஏன்னா அது ஒரு சின்ன டாபிக் தான். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இப்போ ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டப்போ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் எல்லாரையும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். எந்த வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அந்த வீடியோ கூட நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் DS signing off. Bye. Now I am become death, the destroyer of worlds.